அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். அதாவது காலை வேளையில் தொடர்ச்சியாக சலிப்பில்லாமல் வகுப்புக்கு இணைந்திருக்கிற உங்களுக்கு மிகுந்த நன்றிகளை கூறிக்கொண்டு வகுப்பை ஆரம்பிக்கிறேன். உண்மையிலேயே உங்களுக்குத்தான் நான் நன்றி கூற வேண்டும். ஏனென்றால் நீங்க இவ்வளவு ஆர்வமாக, நீங்க குழந்தைகள், 10 வயது சின்ன பிள்ளைகள், இந்த கால வேளையில மற்ற குழந்தைகள் எல்லாம் நல்ல நித்திரையாக இருக்கிற வேளையில நீங்க விழித்திருந்து கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வகுப்புல கலந்து கொள்ளுகிறீர்கள். அதற்குரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும் என கூறிக்கொண்டு நான் உங்கள் உற்சாகத்தை மிகவும் பாராட்டி கொண்டு, அதே நேரம் கொஞ்சம் மன உற்சாகத்தோடு இருங்கள் என்று திரும்ப கேட்டுக்கொள்கிறேன். இப்ப என்னென்றால், நீங்க காலையிலே எழுந்திருப்பது உண்மைதான். ஆனால் நீங்க மன உற்சாகமா இருக்கிறீர்களோ அல்லது சும்மா கடமைக்காக உட்கார்ந்து இருக்கிறீர்களோன்றது உங்களை பொறுத்த நிலைப்பாடு. ஏனென்றா உங்களைத்தான் தெரியும். அது நீங்க படிக்கிற ஆர்வத்தோடு இருக்கிறீர்களா அல்லது உங்களுக்கு பின்னாலே இருக்கிற அம்மா அப்பாவின் கரைச்சலுக்காக எழும்பி இருக்கிறீர்களா என்றது உங்கள தெரியும். அதுல உங்களோட முகத்தை பார்க்க தெரியுது. நீங்க மிகுந்த ஆர்வம் உள்ள பிள்ளைகள் உற்சாகமாக இருப்பார்கள். இது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் அல்ல. அப்ப இதுல நல்ல பலன் பெற வேண்டும் என்றால் நாங்கள் எங்கட மனதளவில் மிகுந்த உற்சாகமாக இருக்க வேண்டும். சரி பிள்ளைகள், நான் பரீட்சைத்தாளுக்குள் நுழைகின்றேன். நாங்கள் இன்றைய தினம் தொடர்ச்சியான என்னுடைய வெற்றிக்கனிகள் என்கின்ற பயிற்சித்தாள்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் உள்ள வினாக்களுக்கு நாங்கள் விடையளிக்கிற முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதாவது காலை மாலை இருவேளை வகுப்பு நடைபெற்றாலும் காலை வகுப்பில வெற்றிக்கனிகளையும் மாலை வகுப்பில நாங்கள் கடந்த கால அரச பரீட்சை வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்களையும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதில் இறுதியாக 38வது வினாவிலிருந்து வினாக்களை பார்வையிட்டு நாங்கள் அடுத்த பயிற்சித்தாளுக்கு செல்வோம். உருவில் உள்ள கூம்பகத்தின் மேற்பகுதியில் இருந்து அதே வடிவமுள்ள சிறிய கூம்பகத்தை வெட்டி நீக்கும் போது எஞ்சியிருக்கும் பகுதியில் எத்தனை விளிம்புகள் இருக்கும்? அப்ப உங்களுக்கு உருவங்களை பொறுத்தவரையில தெரியும். முப்பரிமாணங்களை கொண்டது உருவங்கள், 2 பரிமாணங்களை கொண்டது வடிவங்கள். வடிவத்துக்கு அகலம் நீளம் மாத்திரம்தான் உள்ளது. உருவங்களுக்கு அகலம் நீளம் உயரம் என்ற 3ம் இருக்கின்றது. அதான் அது முப்பரிமாணம் என்றது, வடிவத்தை 2 பரிமாணம் என்றது. அந்த முப்பரிமாணம் உள்ள உருவங்களில் முகங்கள், உச்சிகள், விளிம்புகள் என்ற 3 வகையாக நாங்கள் அதில் காணக்கூடியதாக இருக்கின்றது. விளிம்பு என்பது ஓரம், உச்சி என்பது மூலை, முகம் என்பது தட்டையான மேற்பரப்பு. அப்ப இதிலே ஒரு கூம்பகத்தை பார்க்கிறோம். வடிவங்களை முகங்களாக கொண்ட உருவங்கள் பற்றி ஓரளவு தெரிந்திருக்க வேண்டும். இதுல கூம்பகம் என்பதன் அந்த வடிவத்தில் இருக்கிற முகங்கள், கீழே ஒரு சதுர முகம், அதாவது கீழே சதுர முகம் இருக்கின்றது. அதை சூழ மேலே 4 முக்கோண முகங்கள் கூம்பி இருக்கின்றது. 4 முக்கோண முகங்கள் கூம்பி இருக்கின்றது.
அதாவது சுற்றி. இப்ப இங்க என்ன சொல்லப்படுகின்றது, இந்த கூம்பகத்தில் இருந்து ஒரு சிறிய கூம்பகம் வெட்டி நீக்கப்பட்டால், இப்படியாக ஒரு கூம்பகத்தை வெட்டி நீக்கினார், நேராக இருக்கணும். இப்படியாக ஒரு கூம்பகத்தை வெட்டி நீக்கினால் எஞ்சி இருக்கிற பகுதியில் எத்தனை விளிம்புகள் இருக்குது என்று கேட்கப்படுது. அப்ப எஞ்சி இருக்கிற பகுதி, அதாவது நாங்கள் அதை வடிவமாக கீறுவோமாக இருந்தால் இப்படியாக இருக்கும். இப்படியாக அந்த பாகம் இருக்கும். இது இப்படி அந்த எஞ்சிய பகுதி கிட்டத்தட்ட கொஞ்சம் சாய்வாக இருக்கின்றபடியால் கனவுருவை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்ப கனவுருவுக்கு இருக்கிற முகங்கள், உச்சிகள், விளிம்புகள் தான் இந்த வடிவ உருவத்திலேயும் இருக்கும். அப்ப அதற்கு இருக்கிற விளிம்புகள், ஓரங்கள் தான் இங்கே கேட்கப்படுகின்றது. ஓரங்களின் எண்ணிக்கை 12. எங்களுக்கு தெரியும் சதுரமுகி, கனவுரு 2க்கும் முகங்கள் 6, உச்சிகள் 8, விளிம்புகள் 12 உள்ளன. அப்ப இங்க இந்த கூம்பகத்தில இருந்து மேலாலே ஒரு கூம்பகத்தை வெட்டி நீக்கிய பின் உள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு கன ஒரு மாதிரி இருக்கும். அதுல இருக்கிற விளிம்புகளின் எண்ணிக்கை 12. இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு விடை காண முயற்சிப்போம். அடுத்த வினா, நிமலன் திங்கட்கிழமையிலும் பார்க்க ரூபாய் 20 குறைவாக செவ்வாய்க்கிழமையிலும், செவ்வாய்க்கிழமையிலும் பார்க்க ரூபாய் 15 குறைவாக புதன்கிழமையிலும் செலவு செய்தான். அவன் செவ்வாய்க்கிழமை ரூபாய் 30 செலவு செய்தால் 3 நாட்களிலும் செலவு செய்த மொத்த பணம் எவ்வளவு? இந்த மாதிரியான வினாக்களுக்கு விடை தருவதற்கு ஒரு தரவு, அதாவது நிச்சயமான தரவு தரப்பட்ட தரவை ஆதாரமாக வைத்துத்தான் நாங்க தகவல்களை ஒப்பிட்டு பார்த்து சரியான விடையை துணிந்து தெரிவு செய்ய முடியும். அப்ப இதில் அவன் செவ்வாய்க்கிழமை 30 ரூபாய் செலவு செய்தான் என்பதுதான் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவல். அப்ப இதை வைத்துக் கொண்டுதான் நாங்க மத்திய தகவல்களை ஒப்பிட்டு பார்த்து விடை காண வேண்டும். அப்ப இதுல சொல்லப்படுகின்றது, செவ்வாய்க்கிழமை அவன் 30 ரூபாய் செலவு செய்தான். அப்ப முதல்ல இருந்து பார்த்தால் திங்கட்கிழமையிலும் பார்க்க 20 ரூபாய் குறைவாக செவ்வாய்க்கிழமையிலும். அப்ப திங்கட்கிழமை 20 ரூபாய் செவ்வாயிலும் கூடுதலாக எதிராக பார்த்தார். அப்ப 50 ரூபாய் திங்கட்கிழமை செலவு செய்திருக்கிறான். ஏன் திங்கட்கிழமையிலும் பார்க்க 20 ரூபாய் குறைவாக செவ்வாய்க்கிழமையிலும், செவ்வாய்க்கிழமையிலும் பார்க்க 15 ரூபாய் குறைவாக புதன்கிழமையிலும். அப்ப 30ல 15 போனா 15 ரூபாய் புதன்கிழமையிலும் செலவு செய்தான். அவன் 3 நாட்களிலும் செலவு செய்த மொத்த பணம் யாது? அப்ப இந்த 3ஐயும் நாங்கள் கூட்டுதல் வேண்டும். கூட்டினால் 80, 95. அவ கேள்விக்கான விடை 95 என்பது ஆகும். நாங்க இந்த 15வது பரீட்சைன்ற இறுதி வினாவை இப்பொழுது பார்க்க போகின்றோம். இதில் ஒரு எண்கோலம், எண்கள் இடப்பட்ட கோலத்துக்கு ஏற்ப வெற்றிடத்துக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. அப்ப இந்த எண்கோலத்துல நாங்கள் பல பக்கங்களாலும் சிந்தித்து விடை காண வேண்டும். அப்ப இதுல 7, 2, 4, 36 இருக்கு. அப்ப இதுல நாங்கள் ஈரிலக்கமாக இருக்கிறது இதெல்லாம் ஓர் இலக்கம் என்றபடியா இந்த இலக்கங்களுக்கு ஏதோ ஒரு கணிப்பு செயற்பாடாக நாங்கள் இதை கருதலாம்.
அப்படியான என்ன கழிப்பு செயற்பாடாக இருக்கும்? 7 2 9, 9 அதாவது இதையும் கூட்டி இதால பெருக்கினால் 9 4 36. அப்ப அதே மாதிரி இது ரெண்டையும் கூட்டி 9 9 18, இது ரெண்டையும் கூட்டி 9 3 27 என்று வரலாம். இப்ப நாங்க இந்த மாதிரி கூட்டினால் தவறுகிறோம். 9 4 11 11 22 அது பிள்ளை. அப்ப முதல் சொன்னதன்படி 27 தான் விடையாக அமைகின்றன. சரி மாணவ செல்வங்களே, நாங்கள் இனி இப்ப அதாவது நாங்கள் இனி 16வது வெற்றிக்கணி இதழில் உள்ள வினாக்களுக்கு விடையளிக்க முயற்சி செய்ய போறோம். மொத்தம் 18 வெற்றிக்கணி மாதிரி பரீட்சை தாள்கள் உங்களுக்காக தயாராக செய்துள்ளேன். அந்த தாள்கள்ல இப்ப நாங்கள் 16வது வினாத்தாளுக்கு விடையளிக்க முயற்சிக்க போகின்றோம். சரி, நான் இப்ப உங்களுக்கு அந்த பயிற்சி தாளை காண்பித்து அதில் உள்ள சூட்சுமமாக எவ்வாறு விடையளிப்பது என்பதை உங்களுக்கு விளக்கம் தருகின்றேன். நீங்க அதனை பார்த்து உங்கள் திறமை ஆற்றல்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். இது 16வது வெற்றிக்கணி என்கின்ற இதழ். இப்ப இந்த வினாத்தாள் வினா 1ல இருந்து ஆரம்பிப்போம். இக்கூடுகளுள் ஏற்படும் மாறுபாடுகளின் படி 1 2 ஆகிய கூடுகளினுள் வரவேண்டியவை எவை? அப்ப இதுல 3 நிறை 3 நிரல் 3 9 கட்டங்கள் இருக்கின்றன, 9 கூடுகள் இருக்கின்றன. அந்த கூடுகள்ல ஒரு நிறை ஒரு நிரல் பூரணமாக்கப்பட்டுள்ளது. அந்த பூரணம் அல்லாததிலையும் ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கின்றதைத்தான் 1 2 என வினாவப்படுகின்றது. அப்ப நீங்க இத உற்று கவனித்தால் இதுல ஒரு நிறை இந்த நிறையும் ஒரு நிரல் இந்த நிரலும் தான் தரப்பட்டுள்ளது. மற்ற ஏனைய பகுதியிலையும் இந்த 2 பகுதிகளையும் வருகின்றதுதான் எது விடை என்று தெரிவு செய்ய சொல்லி எங்களை கேட்கப்பட்டுள்ளது. அப்ப நாங்க இந்த மாறுபாடுகள்ல உற்று கவனிக்கின்ற போது முதல் நாங்கள் இடமிருந்து வரமாக இந்த நிறையில நடக்கிற மாறுபாடை பார்ப்போம். அப்ப இதுல பார்த்தால் முதல்ல வட்டம் சதுரம் முக்கோணம், அடுத்ததுல முக்கோணம் வட்டம் சதுரம். அப்ப நாங்க உடனடியாக இந்த ஒப்பீடு செய்துதான் அடுத்தது போறது இலகுவாக இருக்கும். அப்ப இங்க பாருங்க, இந்த வலது பக்கத்தில் இருக்கிற முக்கோணம் இடது பக்கத்துக்கு இடம் மாறுகின்றது. இங்க இடது பக்கம் முக்கோணம் வந்துட்டது, மற்ற 2ம் அப்படியே நகர்ந்திருக்குது. இங்க பாருங்க வட்டமும் சதுரமும். இப்ப எங்களுக்கு தெரிகின்றது இடமிருந்து பலமாக வலது பக்கம் உள்ள வடிவம் இடது பக்கத்துக்கு இடம் மாறுகின்றது. அப்ப நாங்க இப்ப இந்த ஒரு தகவலை வைத்துக் கொண்டு விடை கண்டு விடலாம். இப்ப இது அடுத்தது பாருங்க, இந்த சதுரம் இங்க வருகின்றது. அப்ப சதுரம் இந்த 2ம் இடம் மாறி போக முக்கோணம் வட்டமாக இருக்கின்றது. இப்ப இந்த நிலைப்பாடுகளின்படி நாங்க இப்ப அடுத்த நிலையை பார்த்தோமா இருந்தால், இந்த அதாவது வலது பக்கம் இருக்கிற வட்டம் இங்கே வந்துவிட்டால் இங்கே வட்டம் வரும். இப்ப இந்த சதுரமும் முக்கோணமும் மாறி வந்தால் இப்படியான ஒரு வடிவம் பெறும், அதாவது ஒன்றுக்கும். அப்ப ஒன்றுக்கு இந்த மாதிரி விடை உள்ளது. இது
அல்ல, இது அல்ல, இதுதான் இருக்கின்றது பொருத்தமாக. அப்ப இதே போல இதுக்கு இந்த வடிவம் பொருத்தமா என்றத நாங்க கவனிப்போம். இப்ப இது இந்த சதுரம் இங்க வலதுபுறம் உள்ளது இடதுபுறம் வந்தால் சதுரம் அப்படி மாறி வர முக்கோணம் வட்டம் அப்படியே வருகின்றது. இனி வட்டம் இங்க வர, வட்டம் இங்க வர சதுரம் முக்கோணம் மாறி வருகின்றது. அப்ப அதுக்கும் பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப விடை நாங்கள் இரண்டாவது என்பதை தெரிவு செய்கின்றோம். இது மாறுபாடுகளை இனங்காணும் ஆற்றல். இதுல இன்னும் நாங்கள் மேலிருந்து கீழாகவும் இப்படி இடமிருந்து வலமாக இப்படி ஒழுங்கான மாறுபாடு இருந்தால் நிச்சயமாக மேலிருந்து கீழாகவும் இந்த வடிவங்களுக்கு ஒரு மாறுபாடு இருக்கத்தான் செய்யும். அதாவது எப்படி என்றால் இங்கே இருக்கிற வடிவம் இங்கே ஆரம்பிக்கின்றது. அப்ப இதே வடிவம் இங்க உள்ளது இங்க ஆரம்பிக்கின்றது. அப்ப அதுக்குள்ள ஒரு மாறுபாடு தொடர் இருக்கத்தான் செய்யும். அல்லது அடுத்தது இருந்தா கூடி ஒரு மாறுபாட்டு தொடர் இருக்கத்தான் செய்யும். அப்ப நாங்க இந்த மாறுபாட்டு தொடரை பார்ப்போம். இப்ப மேலிருந்து கீழாக மாறுபாட்டு தொடரை பார்த்தால் வட்டம், சதுரம், முக்கோணம். இப்ப எங்களுக்கு தெரியுது இடது பக்கம் இருக்கின்ற வட்டம் வலது பக்கம் இடம் மாறி இருக்கின்றது. அப்ப அடுத்ததுல இடது பக்கம் இருக்கின்ற சதுரம் வலது பக்கம் இடம் மாறி இருக்கின்றது. மற்ற ரெண்டும் அப்படியே நகர்ந்திருக்கின்றது. அப்ப இதுல வர வேண்டியது இந்த முக்கோணம் இங்க இடம் மாறி வர முக்கோணம் இங்க வருகின்றது. சதுரம் வட்டம் அப்படியே இடம் மாறுகின்றது. இப்ப பாருங்க இந்த வடிவம் இது பொருத்தமாக இருக்கின்றது. இனி அடுத்த வரிசையில பார்த்தால் இந்த வட்டம் இங்க வந்தால் வட்டம், சதுரம், முக்கோணம். இப்ப இந்த முக்கோணம் இங்க வந்தால் முக்கோணம், வட்டம், சதுரம். அதுவும் பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப மாறுபாடுகளை இனங்காணும் ஆற்றல். இப்ப நீங்க இந்த ஒரு சிறிய பயிற்சியை செய்கிறதன் மூலம் நீங்க எந்த ஒரு மாறுபாடையும் இனங்காணுகின்ற ஆற்றலை விருத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். பின்வரும் அட்டவணையை பார்க்க இந்த அட்டவணையில 6A 6B 6C 30 என்ற கணிப்பும் 4A 4B 4 என்பது C 12 என்ற கணிப்பும் தரப்பட்டு இப்ப அட்டவணையில் ABCயில் பெற வேண்டிய கணித குறியீடுகள். அப்ப இங்க நடக்கின்றது கணிப்புகள். அப்ப அதற்கு பயன்படுத்தப்பட்ட கணித குறியீடுகளை சரியாக இனங்காண முயற்சிப்போம். இப்ப நாங்க இதுல முதலாவது மேலிருந்து கீழாக பார்த்தால் இடமிருந்து வலமாக முதலாவதை பார்த்தோமா இருந்தால் 6ஐ, அதாவது 6 ஏதோ ஒரு செயற்பாடு 6ஓட செய்தால் அதிலே இருந்து பிஏ ஏதோ ஒரு செயற்பாடு 6ஓட செய்தால் சி சமனென கருதி விடை இதுவாக இருக்கலாம். அப்ப எங்களுக்கு இதுல இந்த சதுரன் விளக்கத்திலே தெரியும் 6 தர 6 36. 36ல 6 போனால் 30. அப்ப இங்க தர, இங்க சய, இங்க சமன். அப்ப தர சய சமன் என்று வருகின்ற விடை கணிப்புகள் முதலாவது. அப்ப மற்ற செயற்பாடெல்லாம் தவறானது, செய்து பார்த்தா தவறாயிருக்கும். சரி, இனி நாங்கள் மூன்றாவது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். இது பிரதியீடு. குறியீடு இந்த மாதிரியான குறியீடுக்கு 3 தடவை பயன்படுத்தி 3 3 3 என்ற எண் எழுதப்பட்டிருந்தது. அடுத்த குறியீடு இந்த மாதிரியான குறியீட்டுக்கு
இரு தடவை பயன்படுத்தி 2 2 எழுதப்பட்டிருந்தது. எனவே 2 3 4 3 2 இந்த எண்ணிலே ஒரு விசேடத்தன்மை என்னென்றால் இடமிருந்து பலமாகவும் பலமிருந்து இடமாகவும் இந்த இலக்கங்கள் ஏறு வரிசையில் அமைந்து பிறகு ரங்க வரிசையில, அதாவது 3 இலக்கம் வரையில் ஏறு வரிசை, பிறகு 2 இலக்கம் இறங்கு வரிசையில, 3 இலக்கம் இறங்கு வரிசை, நடு இலக்கத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் இப்படியாக ஏறு வரிசை இறங்கு வரிசை, இந்த நடு இலக்கம் 2 பக்கத்துக்கும் இருக்கின்றது. அப்படியான ஒரு இது இடமிருந்து பலமாக உச்சரித்தால் என்ன, பலமிருந்து இடமாக கணித்தால் என்ன, உச்சரித்தால் என்ற சொல்லாக இருக்க வேண்டும். இது இலக்கங்கள் என்றபடியால் இடமிருந்து பலமாக கணித்தாலும் பலமிருந்து இடமாக கணித்தாலும் ஒரே பெருமானமாக இருக்கின்றது. இப்ப பாருங்க, 34 என்பது இடமிருந்து பலமாக கணித்தால் 34, பலமிருந்து கனமாக கணித்தால் 43. 4 3 43, அது வித்தியாசம். ஆனா இங்கே அப்படி இல்லை, கணிப்புக்கும் ஒரே பெருமானத்தை காட்டுகின்றது. அப்ப எங்களுக்கு இப்ப தெரிய வேணும், இதன்படி இதற்கு வருகின்ற விடைகள்ல முதலாவதும் 5ஆவதும் ஒரு குறியீடு, 2ஆவதும் 4ஆவதும் இன்னொரு குறியீடு, நடுவில் இருப்பது வேறொரு குறியீடாக இருக்கணும். இது பொருத்தமாக இருக்கின்றது. இதுவும் அப்படி பொருத்தமாக இருக்கான்னு பார்த்தால், இதுவும் பொருத்தமாகத்தான் இருக்குது. அப்ப இதுவும் சரி இதுவும் சரி, அப்ப தெரிவு செய்யணும். இது பொருத்தமானு பார்த்தால் இதுவும் இது இருக்க முடியாது. அப்ப இந்த அப்படியே நாங்க ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை. அப்ப நாங்க முதலாவது 2வது விடையில இந்த குறியீடு 3 தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கு, 3 என்பதற்காக. அப்ப இந்த 3 என்பதற்கு இந்த குறியீடு இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது. சரி, இனி அடுத்ததாக இந்த வட்டத்துக்கு புள்ளி என்பது 2க்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப வட்டத்துக்கு புள்ளி இங்கே. அப்ப இது 2ம் தவிர்ந்த வேறே ஒன்று என்றால் இதுக்குள்ள இருக்கிற இந்த வடிவம் சரியாக இருக்கலாம் நடுவில். அப்ப எந்த விடை பொருத்தம்? 2வது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. இது பிரதியீடு, இலக்கங்களுக்கு பதிலாக குறியீடுகள் பிரதியீடாக போடப்பட்ட இந்த எண்கோலத்தை குறியீட்டு கோலமாக பிரதியீடாக தரப்பட்டது. அப்ப நாங்க அதை இனங்காணுகின்ற ஆற்றலை பெறுகின்றோம். சரி பிள்ளைகள், அடுத்து ஒரு அருமையான வினாவை நாங்க பார்க்க போகின்றோம். இந்த மாதிரி வினாக்களுக்கு இது இந்த பக்கத்தின் கடைசி வினா. இந்த மாதிரியான வினாக்கள் வினாவப்படுகின்ற போது நீங்கள் நிச்சயமாக ஒரு அட்டைத்தாளில் இப்படி செய்து இதை பார்க்கிறது உங்களோட அனுபவத்தையும் ஆற்றலையும் நல்ல வகையில் விருத்தி செய்யும். அது மட்டுமல்ல, நீங்க பரீட்சை நேரத்துல கூடி உங்களுக்கு செய்ய வேலைக்காக தரப்படுகின்ற கடைகாசிகள் நீங்க இப்படி வினா வந்துவிட்டால் இதை கடைசியா செய்வோம் என்று மற்ற வினாக்களுக்கு எழுத்து கொண்டு போயிட்டு என்னடா செய்ய வேலை தாள நீங்க செய்து பார்க்க வேணும். அப்ப அந்த தாளை பயன்படுத்தின பிறகு இறுதியில இந்த வினாக்களுக்கு அந்த செய்ய வேலை தாளை பயன்படுத்தி கத்தரிக்கோல் இருந்தா கத்தரிக்கோல் இருந்தா கையால கிழிக்கலாம். ஏதோ ஒரு உபாயமாக நாங்க பரிச்சையை வெற்றி கொள்ளுவோம். அப்ப பல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், கிடைக்கிறத கொண்டு காரியத்தை செய்ய வேண்டாம். இப்ப இதுல என்ன கேட்கப்படுகின்றது? இந்த அட்டைக்கீலத்தை தடித்த கோடுகள் வழியே இந்த குறியீடுகள் வெளியே இருக்குமாறு இந்த சொல்லத்தான் மிக கவனிக்கணும். இந்த குறியீடுகள் இங்கே காட்டப்படுகின்ற குறியீடுகள் வெளியே இருக்குமாறு மடித்து ஒரு கூம்பகம் செய்யப்பட்டது. அக்கூம்பகத்தை காட்டும் உருவை தெரிவு செய்க. இதில் எது அந்த கூம்பகத்தை காட்டுகின்றது? இப்ப இது இந்த வடிவத்தை இங்கு என்ன சொல்லப்படுகின்றது? இந்த
குறியீடுகள் எல்லாம் வெளியே தெரிகின்ற மாதிரி இதை மடிக்க வேண்டுமாம். அப்ப மடிக்கைகளே எங்களுக்கு தெரிகின்றது இப்படியாக மடிக்கின்றோம், அதாவது உள்நோக்கி மடிக்கின்றோம் என்பதை நீங்க கவனித்துக் கொள்ளுங்கள். அப்ப இப்ப எங்களுக்கு தெரியுது அதை வலஞ்சுழியாகத்தான் சேர்க்கின்றோம். வலஞ்சுழியாக இந்த குறியீடுகளை நாங்க செய்த பிறகு இந்த மேலிருந்து ஒரே நேரத்தில் ரெண்டு தான் நாங்கள் இங்க பார்க்கிறோம். அப்ப மிச்சம் ரெண்டு மறைமுகமாக இருக்குது. அப்ப இதுல முதலாவது விடையில இங்க பாருங்க, இது இப்படி இடஞ்சொலியாக காட்சி அளிக்குது, ஒன்றும் ரெண்டும். அடுத்ததுல 3 4 மணிக்க இங்க பாருங்க, இங்க 3 இங்க 4 இருந்தாலும் இந்த 4 3 என்பது இங்க இடஞ்சொலியாக இருக்கின்றது. சாரி, வலம் சுழி, அதாவது 4க்கு அடுத்ததாக 3 இப்படியாக இருக்கின்றது. 1க்கு 4 என்பது இப்படி, சாரி 1 4 என்பது இப்படியாக இருக்கின்றது. நீங்க நல்லா அவதானித்தாத்தான் விளங்கும். இந்த 3 4 என்பது இப்படியாக இருக்கிறது, வலஞ்சொலியாக. இது இடஞ்சொலியாக இருக்கின்றது. நான் இந்த நிறமையால குறித்து காட்டுறேன் பாருங்க. இப்ப இது இப்படியாக இருக்கின்றது 1 4, மற்ற 4 3 என்பது இப்படியாக இருக்கிறது. அப்ப இது பலம் சுழி. நான் முதலே சொன்னான், இந்த கடதாசுகள் எல்லாம் பலஞ்சுழியாக மடிக்கப்படுகின்றது. அப்படி இல்லாம இந்த இலக்கங்கள் அடுத்த பக்கம் தெரியும் என்றால் அது இடஞ்சொலியாக மடிக்கலாம். அப்ப இதுதான் விடையாக இருக்கும். இந்த விடை, அதாவது இங்கே பலஞ்சொலியாக மடிக்கப்பட்டபடியால் இதுதான் விடை பொருத்தமானது. ஆனா 3வது விடை முற்றிலும் தொடர்பற்றது. பாருங்க, இந்த 2க்கு எதிராகத்தான் 4 இருக்கின்றது. அப்படி தெரிகிறதுக்கு நியாயமே இல்லை. அப்ப 3வது விடைய நாங்க கருத தேவையில்லை. இப்ப அன்பு குழந்தைகளே, நான் இந்த வேலைப்பாடுக்காக உங்களுக்கு செய்த கடுதாசியை காட்டுகிறேன். நான் ஏன் காட்டுகிறேன் என்றால், நீங்கள் இப்படி எல்லா அதாவது சில செயற்பாடுகளை நீங்க செய்து பார்க்கணும். செய்து பார்க்கிற கட்டத்துல தான் உங்களால சில விளக்கங்கள் தெளிவு பெறுவதற்கு இலகுவாக இருக்கும். இப்படியாக நான் ஒரு கடதாசியில வெட்டி இப்படியாக செய்து பார்த்திருக்கிறேன். இப்ப நானும் உங்களை போல ஒரு மனுஷன் தானே, எனக்கும் உங்களை போலதானே மூளை இருக்குது. அப்ப நானும் உங்களை போலதான் மூளையை செயற்படுத்த வேண்டும். அப்ப இப்படியாக நீங்க இந்த வடிவங்கள்ல செய்து விடையளிக்கிற போது அதற்கு மிக தெளிவான விடைகள் கிடைக்கும் என்பதை நீங்க கருத்துல கொள்ளுங்க. சில செயற்பாடு இப்ப உண்மையிலேயே இத நாங்களும் அறிகிற அசானியோடைய நாங்க சோதிச்சு பார்க்கிறீங்க. பூமியின் நடுவில் ஒரு காந்த சக்தி இருக்கு, அது புவியீர்ப்பு சக்தி. அந்த புவியீர்ப்பு சக்தியால எல்லா பொருட்களும் தன்னை நோக்கி இழுக்கப்படுகிறார். இது நான் அறிந்ததையோடைய நான் கண்டுபிடிச்சதல்ல. அப்படி அநேகமானது நாங்கள் அறிவதுதானே மூளையை கொண்டு, அதாவது வாசிச்சு படிச்சு கேட்டு அறிவது. அப்ப பூமி பூமத்திய ரேகை என்று நடுவிலே ஒரு கோடாக பிரித்து அரையரைவாசியாக பிரிப்பார்கள். அந்த கோட்டை ஆதாரமாக வைத்துக் கொண்டுதான் அந்த ஆங்கிள் திரும்புது. அதை கொண்டுதான் நேரங்களும் கணிக்கிறது. அப்ப அந்த பூமத்திய ரேகையில இருந்து ஒரு பக்கம் அடுத்த பக்கம் என்று 2 பக்கங்களாக இருக்கின்றது. அங்க இந்த தண்ணிகள் கூடி ஏந்த நீர் படுக்கையில படுத்திருக்கிறா பேசாம நித்திரைய கொள், படிக்காத. இது உன்ன நீங்க ஏமாத்துற செயற்பாடு. படுக்காத எழும்பு. உன்னை பார்த்தா மற்றவனுக்கு சோம்பல் வருத்தப்படும். சரி, இப்ப நான் சொல்றது கேளுங்கோ. அந்த தண்ணீர் இது வகையாக சுற்றும் என்று சொல்லப்படுகின்றது. அதை நீங்க செய்து பாருங்க. நாங்கள் எங்களுடைய நாட்டில் ஒன்றைத்தான் செஞ்சலாம். இதற்கு எதிர்ப்பக்கம் என்றால்
வேறு ஒரு ஆஸ்திரேலியா போன இடத்துல போய் செய்து பார்த்தான்னு எதிர்பக்கமாக தண்ணி சுத்துமா. இப்ப நான் இந்த விளக்கத்தை சும்மா தாரேன், அறிஞ்சதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தினால் இப்படி அறிவதில உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரலாம். இப்ப நான் அந்த ஒயிட் போர்டை எடுத்து காட்டி உங்களுக்கு அந்த செயற்பாடை பற்றி சும்மா சொல்லித்தாரன். அப்ப உங்களுக்கும் அந்த அறிவை பெறக்கூடியதாக இருக்கும். இப்ப பூமியிலேயாம் இலங்கை இந்தியா என்பது ஒரு நேர்கோட்டில தான் இருக்கின்றது. ஒரு நாங்க பாத்திரம் ஒன்றுல தண்ணிய விட்டு இப்படியான ஒரு பாத்திரத்துக்கு இதுக்குள்ள தண்ணிய விட்டு அதை நான் வட்டமாகவே காட்டுறேன்னா இதிலே ஒரு ஓட்டியை வைத்து இந்த தண்ணிய இது முழுக்க தண்ணிய நிரப்பி விட்டுட்டு இந்த ஓட்டைக்கால தண்ணி வெளியேறுற மாதிரி விட்டால் இந்த தண்ணியை நான் வட்டமாக இருக்கிறேன் பாருங்கோ. இப்படியாக மேலிருந்து பார்க்கிற போது இந்த தண்ணி அந்த கடைசி ஓட்டைக்கால போய்க்க வலஞ்சுழியாக சுத்தி கொண்டுதான் ஓடுவான், உள்ளுக்கு போகும், கீழே போகும் தண்ணி. அப்ப வலஞ்சுழியாக சுற்றுகின்றது. அப்ப இது எல்லாம் வலம் சுழியாக சுற்றி கொண்டு போகும். இதே மாதிரி நாங்க ஆஸ்திரேலியா போன்ற நாட்டில இதற்கு எதிராக இருக்கிற நாட்டில் செய்து பார்த்தால் அதுல இடஞ்சொலியாக சுத்தி கொண்டு தண்ணி போகுமாம் அந்த ஊட்டிக்கால. அப்ப அது பூமத்திய ரேகை, பூமியின் ஈர்ப்பு சக்தியை காட்டுகின்றது. பூமி மிக விரைவாக சுற்றுகின்றது என்பதையும் எங்களுக்கு அறிவித் தருகின்றது. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் என்றால், அறிந்தது மற்றவர்களும் அறிய வேண்டும். அது மட்டுமல்ல, சில விஷயங்கள்ல இப்படியான ஆர்வம் இருந்தால்தான் நீங்க மிகுந்த ஒரு ஆர்வம் உள்ளவராக ஏதாவது துறையில. இப்ப நான் நேற்று வகுப்புக்கு முதல்ல இந்த பிலால் என்ற மாணவர் இங்கே இருக்கிறார். அவருடைய அம்மா ஒரு ஒரு பட்டதாரியாக இருக்கின்றார். அந்த பிள்ளை சித்திரத்தில ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார், பாராட்டத்தக்கது. இதே மாதிரி எங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஒளிவு மறைவாக எங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்கும், திறமை. அந்த திறமையை பிடிச்சுத்தான் நாங்க முன்னேற்றால் இன்னும் திறமைசாலியாக வரலாம். ஒரு பிள்ளைக்கு நடனத்திலே ஆர்வம் இருக்கும், ஒரு பிள்ளைக்கு பாடுவதிலே ஆர்வம் இருக்கும், சில பிள்ளைகளுக்கு விளையாடுவதிலே ஆர்வம். எதிலே ஆர்வம் இருக்கோ அதுல முன்னேறும், தவறில்லை. அப்படி முன்னேறினால்தான் நீங்க வெற்றி காண முடியும். அதை உங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றுங்கள் என கூறிக்கொண்டு நான் இன்றைய வகுப்பை இத்தோடு நிறைவு செய்கின்றேன்.